ஹலோ ஆல், இன்னைக்கு எந்த வண்டியில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் இக்கோஸ்போர்ட் ஃபேஸ் லிஃப்ட் ஆன வெர்ஷன் இது. இந்த வண்டி வந்து என்ன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் 1.5 லிட்டர் டிடிசிஐ டர்போ டீசல் இன்ஜின் இது. ஸோ இதோட ஃபியூல் எக்கனாமி நம்ம சொல்லவே தேவையில்ல, டீசல் இன்ஜின்னால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டி லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் ஆன வெர்ஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக லான்ச் ஆன வெர்ஷன் வந்து 4 மீட்டருக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி, அதாவது ஒரு கம்போஸ்டான இன்ஜின், அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சேசி ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கொண்டு வந்தது இந்த வண்டி தான் சொல்லலாம். எப்படி மிட் சைஸில் வந்து டஸ்டர் ஒரு தனி லீக்ல ஒரு தனி ஸ்பேஸை பிடிச்சி வச்சிருந்துச்சோ, அதே மாதிரி 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து அந்த பேர் வர்றதுக்கு முன்னாடியே லான்ச் ஆன இந்த இக்கோஸ்போர்ட் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸையும் ஒரு பீஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த செக்மெண்ட்டில். அந்த டைமில் நிறைய பேர் இதை வாங்கினாங்க. முக்கியமாக இதோட டீசல் இன்ஜின் நிறையவே சேல்ஸ் ஆச்சு. பிகாஸ் அந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து எக்கானமி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ டீசல் இன்ஜின் ரிலையபிளாகவும் இருக்கும், கொஞ்சம் க்ரூடாக இருந்தாலுமே நல்ல ரிலையபிள், அதே மாதிரி ஃபியூல் எக்கனாமியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டீசல் இன்ஜின் இது. டர்போ இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வந்து டர்போ லேக் கொஞ்சம் அந்த டர்போ லேக் இருக்கும். பட் ஆனால் அந்த டர்போ எப்போ கிக்கின் ஆகுதோ அப்போ வந்து நம்மளோட இந்த வண்டியோட ஃபுல் பவரை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த கேபினே வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறதுனால நல்லாவே ஒரு என்விஹெச் ஆகட்டும், அதே மாதிரி இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி ஆகட்டும், பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப் பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல ஒரு ஸ்டர்டியாக இருக்கும். ரொம்பவே வந்து நம்ம அந்த டோர் தட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட் ஆன வெர்ஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக லான்ச் ஆன வெர்ஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதோட ஃபேஸ் ஆகட்டும், இன்னொன்று இந்த ஒரு 4 மீட்டர் செக்மெண்ட்டில் பின்னாடி டோரில் வந்து வீல் செட் ஆகிருக்க வண்டி இதுதான். ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னொன்று, இந்த பூட் வந்து நம்ம வந்து மேலே ஓப்பன் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து சைட்வேஸ் தான் ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு விதத்தில் கொஞ்சம் மைனஸாக இருக்கலாம் சின்ன சின்ன பார்க்கிங் ஸ்பேஸில் இருக்கும்போது. இன்னொன்று, இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டியிலையுமே நம்ம வந்து பின்னாடி டோர் வந்து சைட்வேஸாக ஓப்பன் ஆனாலும், இப்போ ஸ்கார்பியோலாம் வந்து அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் ஓப்பன் ஆகும் இந்த டோரு. பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் அங்கே பில்ட் பண்ணதுனால, அதோட ஸ்டாண்டர்ட்ஸில் பில்ட் பண்ணதுனால, இந்த வண்டி எக்ஸ்போர்ட் ஆனதுனால இது வந்து ரைட் டு லெஃப்ட் தான் ஓப்பன் ஆகும் இந்த பூட் வந்து. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற வண்டிங்களை விட. இன்னொன்று, இந்த வண்டியில் நல்ல ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அந்த டைம்லேயே நல்ல ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த ஸ்கை ப்ளூ கலரில் அந்த லைட்ஸ்லாம் இலுமினேட் ஆகும். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது ரெட் கலர், இன்னொன்று இந்த ஸ்கை ப்ளூ கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வீல் ஆகட்டும், இதோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டி வந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டர் மேலே ஓடி இருக்குது. பட் ஆனால் கியரை விழுறது எல்லாமே கேட்ஸ்லாம் நல்ல ஒரு ரிஃபைண்டாக இருக்குது. இன்ஜினோட நாய்ஸ் சுத்தமாக கிடையாது. வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டாக இருந்தாலும் மற்றபடி ரன்னிங்கில் சுத்தமாக வைப்ரேஷனே கிடையாது. நாய்ஸு அந்தந்த டயர் நாய்ஸ் கொஞ்சமாக இருக்குது. பட் மற்றபடி இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் இது. ஹேண்ட்லிங்க்கும் அதே மாதிரி நம்மளோட அந்த கார்னஸை த்ரோ பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். பட் ரைட் கம்ஃபர்ட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப ப்ளஷ்ஷான ரைடாக இருக்காது. இன்னொன்று, பேக் சீட், இதோட மெயின் வந்து பேக் சீட் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் சீட் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, பேக் சீட் வந்து கொஞ்சம் வந்து லெக் ஸ்பேஸ்லாம் கம்மியாக இருக்கும். இன்னொன்று, ஆனால் நம்மளுக்கு வந்து ஹெட் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் செம்ம சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இது வந்து ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நிறைய பேர் இதை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. இன்னும் இப்போ வரைக்குமே ஒரு 6 lakh 8 lakhs நல்ல வண்டி செம்மையான கண்டிஷனில் நம்ம பார்த்து வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த வண்டி மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 5 to 7 years தாராளமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டி கூட நம்ம மினிமம் இன்னும் ஒரு 60, 70, 80,000 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் யாருக்கு இக்கோஸ்போர்ட் ரொம்பவே பிடிக்கும், ஓட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் அது இருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.